ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்படம் சன்னிதானம் PO. இனி எல்லாம் அந்த ஐயப்பனோட செயல். சபரிமலைக்கு பயணிக்கும் ஐயப்ப பக்தர்கள் செல்லும் வழியில எதிர்பாராத சம்பவம் ஒன்று நடக்குது. அதனால அவர்கள் எதிர்கொள்ளும் நிகழ்வுகள் தான் இந்த படம். சர்வதா சினி கரேஜ் மற்றும் ஷிமோகா கிரியேஷன் சார்பா மதுராவ், விவேகானந்தன் மற்றும் ஷபீர் படான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்துல யோகி பாபு, சித்தாரா, ரூபேஷ் ஷெட்டி, வர்ஷா விஸ்வநாத், பிரமோத் ஷெட்டி, மூனா ரமேஷ், விஷாலினி, வினோத் சாகர், கஜராஜ், ராஜா ருத்ரகொடி, கல்கி ராஜா, சாத்விக், அஸ்வின் ஹாசன், ராம் ராஜேந்திரன், ஹரியார் மேனன், மித்ரன், குளோபல் சுப்பிரமணியன், விஷாலினி, தாஷ்மிகா லட்சுமணன், மதுராவ் இவங்க எல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. AGR மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு வினோத் பாரதி சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்கிறாரு. கதை திரைக்கதை அஜினு ஐயப்பன், வசனம் அமுதா சாரதி. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு அமுதா சாரதி. இனி எல்லாம் அந்த ஐயப்பனோட செயல். சித்தாரா, வாய் பேச முடியாத இவங்க சபரிமலை சன்னிதானம் போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் இருமுடி கட்டிக்கிட்டு போகும் தன்னுடைய சிறுவயது மகனை தொலைச்சிடுறாங்க. சூழ்நிலை காரணமாக காவல்துறை அந்த சிறுவனுக்கு திருடன்ற ஒரு பட்டத்தை கட்டி ஜெயிலுக்கு அனுப்புது. அந்த சிறுவன் பல இடங்களில் சுற்றி அலைந்து திரிந்து வளர்ந்து பெரியவனாகி கடைசியில் ஒரு சமையல்காரனாகவே வளர்ந்து நிற்கிறான். அவர்தான் யோகி பாபு. இனி எல்லாம் அந்த ஐயப்பனோட செயல். கஜராஜ், போலீஸ்காரரான இவர் வீட்டில் வேலைக்காரியா வேலை செஞ்சுட்டு வராங்க சித்தாரா. மகனை பல இடங்களில் தேடி அலையிறாங்க. ஒரு கட்டத்தில் கஜராஜாவோட மகளான வர்ஷாவும் யோகி பாபுவான ஐயப்பனை தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தேட ஆரம்பித்த இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? பல வருஷங்களாக தேடிட்டு வர தாயான சித்தாராவும் தன்னுடைய மகனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இனி எல்லாம் அந்த ஐயப்பனோட செயல். வாய் பேச முடியாத தொலைந்து போன மகனை தேடும் அம்மா. இந்த கதையை பல படங்களில் பார்த்துருந்தாலும் படத்தோட மெயின் கான்செப்ட் இதுவாக இருந்தாலும் சபரிமலையின் பின்னணியை கொண்டு திரைக்கதையில் கொஞ்சம் புதுமையான விஷயங்களை சொல்லி படத்தை கொடுத்திருக்கிறாரு இந்த படத்தோட இயக்குனர் அமுதா சாரதி. இனி எல்லாம் அந்த ஐயப்பனோட செயல். வாய் பேச முடியாதவங்களா நடிச்சிருக்காங்க சித்தாரா. அம்மா பாசத்தில் நெகிழ வச்சிருக்காங்க அவங்களோட நடிப்பால. குறிப்பாக சொல்லணும்னா மகன் காணாமல் போகும்போது அவங்க தேடுற இடங்கள், போலீஸில் சிக்கி தவிக்கிற இடங்கள், இப்படி சில. இனி எல்லாம் அந்த ஐயப்பனோட செயல். சமையல்காரர் ஐயப்பனாக யோகி பாபு தன்னுடைய வழக்கமான ஸ்டைலில் வசனங்களை பேசி அவரால் முடிஞ்ச வரைக்கும் சிறப்பான நடிப்பை கொடுத்துருக்காரு. இது அவருக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்கு ஓரளவே. குறிப்பாக சொல்லணும்னா அம்மா மகன் பாச காட்சியில் அம்மாவோட சேரும் இடங்கள். இனி எல்லாம் அந்த ஐயப்பனோட செயல். ஹீரோயின் வர்ஷா மற்றும் யோகி பாபு தம்பியாக ரூபேஷுக்குமான காதல் ஓரளவு ரசிக்க வைக்குது. போலீஸ்காரராக வரும் கஜராஜ், யோகி பாபு தந்தையாக மூனாறு ரமேஷ் மற்றும் படத்தில் நடிச்சிருக்கிற மற்ற ஆர்டிஸ்டான பிரமோத் ஷெட்டி, விஷாலினி, வினோத் சாகர், ராஜா ருத்ரகொடி, கல்கி ராஜா, சாத்விக், அஸ்வின் ஹாசன், ராம் ராஜேந்திரன், ஹரியார் மேனன், மித்ரன், குளோபல் சுப்பிரமணியன், விஷாலினி, தாஷ்மிகா லட்சுமணன், மதுராவ் உட்பட படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருமே அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பெஸ்டான நடிப்பை கொடுத்துருக்காங்க. இனி எல்லாம் அந்த ஐயப்பனோட செயல். சினிமோட்டோகிராஃபர் வினோத் பாரதி கதாபாத்திரங்களின் உணர்வுகளை பார்வையாளர்களின் மனதில் பதிய வச்சிருக்கிறாரு தன்னோட சினிமோட்டோகிராஃபினால். இனி எல்லாம் அந்த ஐயப்பனோட செயல். இசையமைப்பாளர் AGR என்ற அருண்ராஜனின் பின்னணி இசை, சாங் கம்போசிங் மற்றும் மோகன் ராஜனின் லிரிக்ஸ் படம் பார்க்குறவங்கள கவனிக்க வைக்குது. இனி எல்லாம் அந்த ஐயப்பனோட செயல். எடிட்டர் PK, ஆர்ட் டைரக்டர் விஜய் தென்னரசு, ஸ்டண்ட் டைரக்டர் மெட்ரோ மகேஷ், நடன இயக்குனர் ஜாய்மதி, கதை அஜினு ஐயப்பா உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. இனி எல்லாம் அந்த ஐயப்பனோட செயல். மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.